அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இந்த லெசன் இருக்குது. ஒரு முறை புத்தகத்தில் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு 2 பாகமாக வெளியிட போகிறோம். முதல் பாகத்தில் ஒரு 55 வினாக்களும், இரண்டாவது பாகத்தில் ஒரு 55 வினாக்களும் கொடுத்துருக்கோம். ஸோ 2 பார்ட்டுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜூலை 7 ஸ்டார்ட் ஆக போகுது. தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழ் செவ்வியல் இலக்கியங்களும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டவர்களில் தவறானவர் யார்? அதாவது தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுறதுல பல ஆண்டுகளை செலவிட்டவங்களில் தவறானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் மறைமலை அடிகள் தவறானவர். மற்றபடி உவே சாமிநாத ஐயர், ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், தாமோதரம் பிள்ளையும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். இந்த 3 பேரும் தான் பல ஆண்டுகளை செலவிட்டவங்க. ஓகேவா? சங்கம் எனும் சொல் எந்த அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சங்கம் எனும் சொல் எந்த அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது? ஆன்சர் மதுரை பாண்டிய அரசர்கள். ஓகேங்களா? மதுரை பாண்டிய அரசர்கள். இலக்கிய சான்றுகளாக கிடைத்துள்ள நூல் எது? இலக்கிய சான்றுகளாக கிடைத்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக 8 தொகை, 10 பாட்டு, தொல்காப்பியம், 14 கீழ்கணக்கு நூல்கள், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. ஸோ அப்போ அனைத்தும் சரியானவை தான். இது எல்லாமே சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க பயன்படுது. மதுரைக்கு அருகே கிடைத்துள்ள சங்ககால கல்வெட்டுக்கள் எவை? மதுரைக்கு அருகே கிடைத்துள்ள சங்ககால கல்வெட்டுக்கள் எவை? அழகர் மலையில் கிடச்சிருக்கு, மாங்குளத்தில் கிடச்சிருக்கு, கீழவளவுலையும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அனைத்தும் இதுலேயும் சரிதான். சங்ககால பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எவை? சங்ககால பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். ஓகேங்களா? பெருங்கற்காலம் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்ன? நடுகற்கள், புதைவிடங்களை சொல்லலாம். நடுகற்கள் மற்றும் புதைவிடங்களை சொல்லலாம். அப்போ இரண்டும் சரியானது. அகழ்வாயுவில் இருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் எது? ஸோ அகழ்வாய்வு பண்ணுவாங்க. நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 8 இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பொருட்கள் கிடைத்த இடங்கள் அப்படின்னா சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுமணல், புகார், கொற்கை, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, அழகன்குளம், உறையூர், மாளிகை மேடு அப்படின்னு நிறைய இடங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கங்கை சோழபுரத்தில் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரியானது. இலக்கிய சான்றுகளாக கிடைத்துள்ள காப்பியங்கள் எவை? இலக்கிய சான்றுகளாக கிடைத்துள்ள காப்பியங்கள் எவை? ஆன்சர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சங்ககால செப்பேடு சான்றுகள் எவை? சங்ககால செப்பேடு சான்றுகள் எவை? ஆன்சர் சின்னமனூர் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2ம் பயன்படுது. சங்ககாலத்தை பற்றி அறிய கீழ்கண்ட எந்த கல்வெட்டு பயன்படுகிறது? சங்ககாலத்தை பற்றி அறிய கீழ்கண்ட எந்த கல்வெட்டு பயன்படுகிறது? கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிக்கும்பா கல்வெட்டும், புகழூர் கல்வெட்டும் கரூரில் இருக்குது. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு நமக்கு சங்க காலத்தை பற்றி அறிய பயன்படுது. ஓகேங்களா? இப்போ அனைத்தும் சரியானவை. சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் அயல்நாட்டவர் குறிப்புகள் எது? சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் அயல்நாட்டவர் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது, பிளினியின் இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல், தாலமியின் புவியியல் நூல், மெகஸ்தினஸின் இந்தியா அப்படிங்கிற நூல், ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம். ஸோ இந்த நூல்கள் தான் சங்க காலத்தை பற்றி அறிய உதவுற அயல் நாட்டவரோட குறிப்புகள். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் யார்? கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருந்த கீழ்கண்ட நபர் யார்? ஆன்சர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறது தான். ஜார்ஜ் எல் ஹார்ட். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? தொல்காப்பியம் என்பது ஒரு சமண நூல். தொல்காப்பியம் என்பது ஒரு தமிழ் இலக்கண நூல். சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுது. தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை ஜார்ஜ் எல்ஹார்ட் கொண்டிருந்தார் அப்படிங்கிறாங்க. இதில் தவறான கூற்று எது? தொல்காப்பியம் என்பது ஒரு சமண நூல் அப்படிங்கிறாங்க. அது தப்பு. அது மதத்தை சாராத ஒரு நூல். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதில் தப்பானது.
சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி எது? சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி எது? கொங்கு மண்டலம் ஆட்சி பண்ணாங்க. கொச்சி, தெற்கு மலபார், தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூரை அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அனைத்து பகுதிகளும் அவங்க ஆட்சி செய்த பகுதி தான். சங்க காலத்தின் அளவு என்ன? சங்க காலத்தின் அளவு என்ன? சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறோமே, அதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அதாவது பொ.ஆ.மு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொ.ஆ 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். சங்க கால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் இது. சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் இது. தொல்காப்பியம். அடுத்தது தமிழகத்தோட புவியியல் பரப்பு. ஓகேங்களா? கிழக்கு கிழக்கு பக்கம் அதோட எல்லை அப்படின்னா உங்களுக்கு வங்காள விரிகுடா தமிழகத்துக்கு. வடக்கு பக்கம் போனீங்கன்னா வேங்கடம் திருப்பதி இருக்குது. தெற்கு பக்கம் வந்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்குது. மேற்கு பக்கம் போனீங்கன்னா அரபிக்கடல், அதாவது கேரளா, அதுக்கப்புறம் அரபிக்கடல் வரும். ஓகேங்களா? அடுத்தது சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்ற நூல் எது? சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்ற நூல் எது? ஆன்சர் பதிற்று 10 நூல் தான் வழங்குது நமக்கு. கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார்? கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் சேரன் செங்குட்டுவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக தமிழ் உருவெற்று எழுந்தது. தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானதுங்கிறாங்க. இதில் சரியானது அப்படின்னா முதல் கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரிதான். வேந்தர் என்னும் சொல் எவரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது? வேந்தர் என்னும் சொல் எவரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் சேரர், சோழர், பாண்டியரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. சேர அரசர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் யார்? சேர அரசர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் யார்? ஆன்சர் பாருங்கள். சேரல் இரும்பொறை, சேரன் செங்குட்டுவன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், உதயன் சேரலாதன். அப்படிங்கிற இந்த 4 தான் ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க. சரியானவற்றை தேர்ந்தெடு. சேரர்களின் சின்னம் வில்லும் அம்பும். இளங்கோவடிகள் செங்குட்டுவனின் தம்பி. சேரல் இரும்பொறை தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம் சரியாக தான் இருக்குது. சரியானதை தேர்ந்தெடு. சோழ நாட்டின் மையப்பகுதி காவிரி கழிமுக பகுதியாக இருந்திருக்கு. சோழ அரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது. இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் என அறியப்பட்டதுங்கிறாங்க. இதில் சரியானது அப்படின்னா அனைத்தும் சரிதான், 3மே சரிதான். சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார்? சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு அரசர் அப்படின்னா கரிகால் வளவன். அதாவது நம்ம கரிகாலன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கரிகாலன், கல்லணையை கட்டிய கரிகாலன் தான் ஃபேமஸானவர். அவர் கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார்? சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி போர் அப்படிம்பாங்க, இந்த சிற்றூரில் தோற்கடித்தவர் யார்? கரிகால் வளவன். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகால் வளவன். சோழர்களின் துறைமுகம் எது? சோழர்களின் துறைமுகம் எது? ஆன்சர் புகார். கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது? கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் பட்டினப்பாலை. கல்லணை கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது? கல்லணை கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது? 69,000 ஏக்கர். 69,000 ஏக்கர். அடுத்த வினா, கீழ்கண்டவர் கீழ்கண்டவர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களில் தொடர்பில்லாதவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? இமயவரம்பன். ஏன்னா அவர் சேரரை சேர்ந்தவர். மற்றபடி இளஞ்சேட், சென்னி, கரிகால் வளவன், செங்கானன், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளிலாம் சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க. பாண்டிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? பாண்டிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக
போற்றப்படுபவர் யார்னா நெடுஞ்செழியன். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யார்? முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெடுஞ்செழியன், முதுகுடுமி பெருவழுதி, நன்மாறன், நெடியோன். ஸோ இவங்க தான் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள். சரியானதை தேர்ந்தெடு. பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றதாக இருந்திருக்கு. பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயத்தில் ஒருபுறம் யானையும் மறுபுறம் மீனின் உருவமும் கொண்டிருக்கு. முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டிருக்காருங்கிறாங்க. அப்போ அனைத்தும் இதில் சரியாக தான் இருக்குது. கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் நெடுஞ்செழியன் தான் போற்றப்படுறாரு. நெடுஞ்செழியன் போற்றப்படுறாரு. சேரர், சோழர், 5 வேளிர்குல தலைவர்களை ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாளங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தவர் யார்? ஆன்சர் நெடுஞ்செழியன், பாண்டிய அரசர். சேரர், சோழர், 5 வேளிர்குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாளங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தவர் நெடுஞ்செழியன். கீழ்கண்டவற்றுள் குறு நில மன்னர்கள் யாவர்? கிழார், வேளிர், ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியானதை இதை தேர்ந்தெடு. பாண்டியர்களை பற்றி. பாண்டியர்களுடைய சின்னம் என்ன அப்படின்னா 2 மீன்கள். துறைமுகம் கொற்கையாக இருந்திருக்கு. மாலை அப்படின்னா வேப்பம்பூ மாலை தான் அவங்களுடையது. தலைநகர் வந்து மதுரை. ஓகேங்களா? ஸோ அப்போ அனைத்தும் சரியானது. சரியானதை தேர்ந்தெடு. சோழர்கள். ஸோ அவங்களுடைய தலைநகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உறையூர், புகாரை வந்து மையமாக இருந்திருக்கு. சின்னம் வந்து புலி, மாலை வந்து அத்திப்பூ மாலை வந்து சூடுவாங்க. துறைமுகம் வந்து புகார். ஓகேங்களா? ஸோ அப்போ அனைத்தும் இது சரியானதாக இருந்திருக்கு. சரியானதை தேர்ந்தெடு. சேரர்கள். ஸோ இங்கே சேரர்களுடைய தலைநகர் வஞ்சி, கரூரை மையமாக கொண்டிருக்கு. சின்னம் வில்லும் அம்பும் அவங்களுடைய சின்னமாக இருந்திருக்கு. மாலை அப்படின்னா பனம்பூ மாலை அவங்க அணிந்திருக்காங்க. துறைமுகம் தொண்டி முசிறி. ஓகேங்களா? அவங்களுடைய துறைமுகம் தொண்டி முசிறி, 2 துறைமுகம் இருந்திருக்கு. ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான். கிழார் என்பவர் யார்? கிழார் என்பவர் யார்? கிழார் என்பவர் கிராமத் தலைவர் என அழைக்கப்படுவார். கிழார் அப்படின்னா கிராமத் தலைவர். அரசு உரிமை சின்னங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? அரசு உரிமை சின்னங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? ஆன்சர் என்ன? செங்கோல், முரசு, வெண்கொற்றக்குடை. இது எல்லாமே அரசோட உரிமை சின்னங்களாக சொல்லப்படுது. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதாவது ஆணிரை, ஆடு மேய்ப்போர். சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் அந்திரன், திதியன், நன்னன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்திரன், திதியன், நன்னன். வேளிர்கள், வேளாளர் பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர். புகழ்பெற்ற கிழார்கள் கடையெழு வள்ளல்கள் ஆன பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. புகழ்பெற்ற கிழார்கள். ஓகேங்களா? கிழார்னா ஊர் தலைவர்கள் மாதிரி. ஸோ அப்போ இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இவங்களாம் வேளிர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கிழார்கள் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ தப்பு அப்படின்னா ஆப்ஷன் டி தான். பாரிலாம். கீழ்கண்டவற்றுள் சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் அல்லாதது எது? ஆன்சர் செம்பியன். சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் அல்லாதது எது? சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் அல்லாதது வழுதி. கீழ்கண்டவற்றுள் பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் அல்லாதது எது? ஆன்சர் வளவன். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. அரசர் வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்பட்டார். பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டுதல் எனப்படுது. அரசுரிமை பரம்பரையானது அரசர் கோ என அழைக்கப்பட்டார். அது கோன் என்னும் சொல்லின் சுருக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதில் எது சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானது தான். பட்டத்து இளவரசர் கோமகன் எனவும் அவருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பட்டத்து இளவரசர் கோமகன் எனவும் அவருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு? இறை அப்படின்னு சொல்லப்படுது. இறை அப்படிங்கிற ஒரு வரி. அது கீழ்கண்ட எந்த வரி அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது? கீழ்கண்ட எந்த வரி அரசின் முக்கிய வருவாயாக இருந்திருக்கு? நிலவரி தான். ஸோ அதுதான் அந்த இறை அப்படின்னு சொல்கிறது. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல் அணிந்திருந்தாங்க.
அவற்றில் அணிபவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒற்றர்கள் நாட்டுக்குள் நடப்பது மற்றும் வெளிநாடுகளில் நடப்பதையும் தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்டாங்க. சங்க காலத்தில் புறமுதுகில் காயமடைவது பெருமையாக கருதப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதில் எது தவறான கூற்றாக இருக்கும் அப்படின்னா இந்த சி தான். ஏன்னா பெருமையாக கருதலை, அது அவமானமாக கருதுவாங்க. ஏன்னா ஓடி வரும்போது அடிபட்ட மாதிரி. சங்ககால அரசின் 5 கடமைகள் எவை? ஸோ மக்களை பாதுகாக்கிறது, சடங்குகளை நடத்துறது, கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது, பரிசுகள் வழங்குறது, குற்றவாளிகளை தண்டிக்கிறது. இதுதான் அரசோட 5 கடமைகள். ஓகேங்களா? சங்ககால அரசு வசூலித்த வரிகள் எவை? சங்ககால காலத்தில் அரசு வசூலித்த வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பம், சுங்கவரி, தண்டம் அப்படிங்கிற பேர்லெல்லாம் வாங்கியிருக்காங்க வரிகளை. அரசருக்கு நிர்வாகத்தில் உதவிய குழுக்கள் எவை? அரசருக்கு நிர்வாகத்தில் உதவிய குழுக்கள் எது? ஸோ எண்பேராயம், ஐம்பெருங்குழு, அரசரால் பணியமர்த்தப்பட்ட தூதுவர்கள். ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரிதான். அதாவது எண்பேராயம்னா 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஐம்பெருங்குழுனா 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அரசரால் பணியில் அமர்த்தப்பட்ட தூதுவர்களும் இதில் இருப்பாங்க. ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான். ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இன்னொரு 55 வினாவை இன்னொரு வீடியோவாக நம்ம வந்து போட்டுடலாம். மொத்தமே 109 வினாக்கள் தான். ஸோ மீது நமக்கு 55 வினாக்களை 2வது பார்ட்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. வேறு ஏதாவது சஜெக்ஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.